சார், அதிமுக கூட்டணியில் பாஜக 51 தொகுதிகள் கேட்பதாக எப்படி பார்க்குறீங்க? அது என்னங்க இருக்குது, 53 கேட்கலாம், 83 கேட்கலாம். அது கேட்குறதுல எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். கடைசியில் பேசி இறுதி முடிவு என்னங்கிறது தானே. ஒவ்வொரு கட்சியும் கூட நிற்கிற ஆசைப்படுறது, கூட சீட்டு கேட்குறது சகஜமான தேர்தல் நேரத்தில் இது காணக்கூடிய காட்சிகள். அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி என்ன செய்யப்படுதோ அதான உண்மையான நம்பராக இருக்க முடியும். அமித்ஷாவாகட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் இந்த 6 மாதத்தில் பலமுறை தமிழகத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பல்வேறு கருத்துக்களையும் வந்துட்டு போகிறாங்க. நம்ம இன்னும் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இது சகஜம் தானங்க. தேர்தல் நெருங்க எல்லா தலைவர்களும் வரத்தான் செய்வாங்க. அது மாதிரி அவங்களும் தேர்தல் நெருங்குறாங்க. இப்போ வந்ததை காட்டில் இன்னொரு 4-3 மாதம் இருக்குது. இன்னும் கூடுதலாக கூட வரலாம். பட் என்ன வந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உங்களுக்கு வாய்ப்பு தரலாம் வந்துருந்தீங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கான போட்டியிட வாய்ப்பு இருக்கா? ஏங்க, நான் சட்டமன்றத்தில் 6 தடவை எம்எல்ஏ இருந்துட்டேன். துணை சபாநாயகர் இருந்தேன். எல்லா பதவியும் இருந்தாச்சு. டெல்லியிலே அமைச்சராக இருந்தாச்சு. சட்டமன்றத்தில் எல்லாம் நிற்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. சட்டமன்றத்தில் நிற்கவும் மாட்டேன். தமிழ்நாட்டில் அமைச்சர் கொடுத்தா கூட நான் அமைச்சராக இருக்க மாட்டேன். புரியுதா? அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஆனால் ஒரு சின்ன ஆசை எம்பிக்கு இருக்குது. முடிஞ்சால் நிற்பேன்.